அனைவருக்கும் வணக்கம். இது A to Z தமிழ் சேனல். நாம் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னோட அறிவை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை வென்றிடலாங்கிறதுக்கு இந்த சிறுகதை ஒரு உதாரணமாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். அவர் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்த ஒரு புலவர். தன்னை மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாதுன்னு ஊராக சென்று அங்கே இருக்க புலவர்கள் எல்லாம் போட்டி வச்சு அதில் வெற்றி பெற்று தன்னுடைய பெருமையே கர்வமாக நினச்சிக்கிட்டு இருந்தவர் ஒரு நாள் விஜயநகர பேரரசுக்கு வராரு. அரசவைக்கு வந்து அவர் அரசரை வணங்குறாரு. அந்த அரசவையில் ஒரு 3 புலவர்கள் இருக்காங்க. அந்த 3 புலவர்களுமே ஒவ்வொரு துறையிலையும் தேர்ச்சி பெற்றவங்க. அந்த 3 பேருமே இந்த புலவரை பார்த்து பின்வாங்குறாங்க. இதை கவனித்த அரசர் நம்மளுடைய அரசவையில் அந்த புலவருக்கு எதிராக வாதாட யாருமே இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுறாரு. அப்போது அங்கே வந்த தெனாலிராமன் அந்த பண்டிதரை பார்த்து, உங்கள் கூட நான் வாதாட தயாராக இருக்கேன், நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவர் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வராரு. நாளைக்கு அரசவைக்கு வர்றப்போ தெனாலிராமன் கையில் ஏதோ சுருட்டி எடுத்துக்கிட்டு வர்றதை பார்த்த பண்டிதர், இது என்ன அப்படின்னு தெனாலிராமன்கிட்ட கேட்குறாரு. இது திலாஷ்ட மகிஷ பந்தனம்ங்கிற ஒரு நூல் அப்படின்னு அந்த புலவர்கிட்ட சொல்கிறாரு. திலாஷ்ட மகிஷ பந்தனமா அப்படின்னா என்னன்னு கூட நமக்கு தெரியாதே, நாம் எவ்வளவோ நூல்கள் படிச்சிருக்கோம், ஆனால் இது மாதிரி ஒரு நூலை நம்ம கேள்விப்பட்டது கூட இல்லையேன்னு யோசிச்சா அவர். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன், நாளைக்கு நம்மளோட வாதத்தை வச்சுக்கலான்னு அந்த அரசவையை விட்டு வெளியேறுறாரு அந்த புலவர். வீட்டுக்கு போயிட்டு அந்த நூலை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவர், இது என்ன நூலாக இருக்கும்னே தெரியலையே, இதிலிருந்து கேள்விகள் கேட்டால் நம்ம எப்படி தெனாலிராமனுக்கு பதில் சொல்கிறது, நாம் பதில் சொல்லலைன்னா நமக்கு பெரிய அவமானமாக இருக்கும், அரசவையில் இருக்க எல்லாருமே சிரிப்பாங்கன்னு நினச்ச அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேறுறாரு. மறுநாள் அரசவையில் எல்லாருமே இருக்காங்க. அந்த புலவரை மட்டும் இல்லையேன்னு அரசர் ஆட்களை அனுப்பி தெரிஞ்சுட்டு வர சொல்கிறாரு. அவர் பயந்து போய் இந்த நாட்டை விட்டே ஓடின செய்தி அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசர் உடனே தெனாலிராமனை பார்த்து அது என்ன நூல் அப்படின்னு கேட்குறாரு. திலகம் அப்படின்னா எள்ளு, காஷ்டம் அப்படின்னா விறகு, மகிஷபந்தனம் அப்படின்னா எருமையை கற்ற ஒரு கயிறு, இது 3த்தையும் சேர்த்து தான் திலாஷ்ட மகிஷபந்தனம்னு சொன்னேன். இதோட பொருளை அறியாத அந்த புலவர் பயந்து இந்த நாட்டை விட்டே ஓடிட்டாருன்னு தெனாலிராமன் அரசரை பார்த்து சொன்னோன்னே அங்கே இருக்க எல்லாருமே சிரித்தாங்க. அரசர் தெனாலிராமனை போலேருந்து அவருக்கு பரிசு வழங்கினார். மீண்டும் ஒரு அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி. A to Z தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.